தோன்றி ஆறு சாஸ்திரத்திலும் தத்துவம் சிவம் காந்தரம் மதுவம் பஜவம் தைவதம் விசதம் என்று சொல்லக்கூடிய 7 சுரங்கள் தோன்றி 7 சுரங்களும் அடமன் அணியன் ஆபத்து சோமன் தரம் பிரதியுத்தன் பிற பாத்திரம் என்று சொல்லக்கூடிய 8 என்ற வசங்கள் தோன்றி அந்த வசங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ சக்திகள் தோன்றி நவ சக்திகளும் அச்சவதாரம் கூர்மவதாரம் ராமவதாரம் அரகவதாரம் நஷ்டவரம் பிரதமவதாரம் ராமவதாரம் கிருஷ்ணவரம் கைதி அவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் தோன்றி 10 அவதாரங்களும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகளும் பிரதமை சுத்திகை திருதியை துதியை சௌத்தி சஷ்டி அட்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திருதசி சதுர்த்தி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லக்கூடிய 11 திதிகள் தோன்றி 10 திதிகளும் புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் தொழில் நெல் அறிவு ஆயுள் பொறுமை நல்லூர் நுகர்ச்சி பொருள் யோகிமை துணிவு திதவை என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்கள் தோன்றி 14 செல்வங்களும் விஷ்ணுபிராணம் சிவபிராணம் பிரவோணம் தாமக்கணம் குரோணம் நாகவனம் தாகவனம் மாக்கவனம் அக்கிரவனம் நெய்யவனம் கடவனம் பூர்வவனம் தாவவனம் ரகவனம் மகவனம் கட்டுவனம் பத்வனம் அவசிய பணம் என்று சொல்லக்கூடிய 18 பிராணங்கள் தோன்றி 18 பிராணங்களும் அனிமா லக்கிமா மக்கிமா சித்துவம் சீதுவம் பிரகாமியம் புத்தி இச்சா பிராப்தி சர்வம் சர்வகணம் சர்வகமம் சர்வகணனுடைய 18 சக்திகள் தோன்றி 10 அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை நோப்புஷம் பூஷம் ஆயியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புரடம் உத்திரடம் திருவணம் அபிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 22 நட்சத்திரங்கள் தோன்றி இந்த 22 நட்சத்திரங்களும் அத்திரபுரத்தை சோபுரத்தை அதபுரத்தை அத்திரபுரத்தை எத்தபுரத்தை ரகபுரத்தை பொதுவரிசை கரணசாஸ்திரம் வேதசாஸ்திரம் ஈதிசாஸ்திரம் உருவசாஸ்திரம் வெப்பசாஸ்திரம் பத்திரசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் யோகசாஸ்திரம் கிளிகிதம் இதிகாசம் கணிதம் காவியம் வேதம் பிராணம் நாடகம் வீணை பேடு பந்தகம் அதிசயம் அலங்காரம் அழுத்தம் நிறுத்தம் ரசவதம் கைப்படவதம் அக்கலை இலக்கணம் சங்கர இலக்கணம் ஆகாயவரசம் பராயவசம் சாகசரம் வெற்றிவசரம் வசீகரணம் வியாக்கணம் உச்சாரணம் பதரவரணம் மகுணம் தொட்டி நட்டம் காடம் அபத்தமிரகம் சத்தபிரமம் ஆகாய கவர்னர் சொல்லக்கூடிய ஆய கலைகள் 64 தோன்றி இந்த ஆய கலைகள் 64 போதமைந்து பிரணைந்து ஞானத்திறமைந்து கர்மத்திறமைந்து கிராம 4 நாடிபத்து அபத்தகைது வண்ணம் 3 குணம் 3 மண்டலம் 3 பணி 3 விகாரம் 8 ஆதாரம் 6 தாதி 7 பாகியப்பத்து கோஷமைந்து வாஸ்தல் 9 அதாவது நீர் இளம் காற்று ஆகாயம் நெருப்பு கண் காது மூக்கு வாய் மெய் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் சாக்கு பாதம் பானை பாயிறு கோஷ்டம் மனம் புத்தி ககாரம் சித்தம் சிறுமனை இடை பிங்களை காந்தாரி அத்திரி சிங்குவை அளவடை புருஷன் புரு சங்கிலி சக்கரம் சொப்பனம் துரியம் துரியாதம் ஆணவம் மாகை காமியம் சாத்விகம் ராசதம் தாமதம் அக்கினிமண்டலம் ஆயத்தமண்டலம் சந்திரமண்டலம் பாதம் பித்தம் ரேட்டுமம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் பிடித்த ரத்தமங்கள் தோன்றி பிடித்த ரத்தமங்களும் 100 தேவைகள் தோன்றி 100 தேவைகளும் 1000 அண்டங்கள் தோன்றி 1000 அண்டங்களும் ஜனகர் ஜனதர ஜனதர விருத்திரக்கூடிய 4 புத்திரங்கள் தோன்றி இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொழிலில் ஈடுபட காரணத்தினால் மீண்டும் தட்சன் நாரதன் வசிஷ்டர் பிறகு இருது ஆங்கிலசு அத்திரி மார்சி என்று சொல்லக்கூடிய 10 புத்திரர்கள் தோன்றி இந்த 10 புத்திரர்களிலே நாரத காவட்டம் தோற்றுவிக்கப்பட்டு முதலில் காணாவது கோட்பாடு என ஆதரவு கொண்டு இசையை தெரிந்து கொண்டும் சகத் திரு காப்பாவதி அவர்கள் கற்றுக்கொண்டும் இசைகலயானத்தை ருக்குமணி தேவரை கற்றுக்கொண்டும் முதலில் திருப்பாவடைய எனது பாட்டன் பரதாக மகளோடையும் லட்சுமி தேவையாரை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக காதல் சௌரமாயும் சக்தி தேவையை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக படைக்கும் கர்த்தாவன பரதவனையும் கல்விக்கு அதிபதி கலை வாணி வழங்கிவிட்டு உலகம் பொருளகம் சுவர்லகம் தர்லகம் தவளகம் கள்ளகம் சத்தியலகம் அதல விதல சுத்தல கண்ணம் மகதலம் விசதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீரையை வதிராக சுற்றிக் கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் சொல்லக்கூடிய 50 இடத்துல சிறப்பு வாய்ந்த மழையும் மழை கடவுளை குறிஞ்சி பாதவழியாக விடக்கூடிய வேலைகள் இந்த சோலை வனத்திலே இனிமையான ஒரு அங்கனை காணப்பட இருக்கிறதே இந்த கொடுத்த சொந்தக்காரி யார் என்று சட்டன ஆயுதமாக எத்தனை கொலை கேட்டிருக்கின்றோம் இது மாதிரி எங்குமே கேட்டதுக்கு இந்த குழுக்கு சொந்தக்காரி யாராக இருக்கலாம் இந்த காலத்திலே மகாபட்பாவர் ஆனந்த கண்ணித்த அமிர்தவழி சுந்தரவழியை சுற்றி
சொல்லக்கூடிய இது மாதமாகி முருகனையை மறந்து கொள்ள வேண்டும் அமர்ந்தார்கள். அதன் அடிப்படையில் அமர்ந்தவள்ளையும் வெள்ளை யானை விட்ட பிறந்து தேவையான வகையில் முருகனை வந்தது விட்டால் சுந்தரவள்ளையும் மானுக்கும் மனதிற்கும் கட்டப்பட்ட பிறந்து பள்ளிக்கிழமை கொண்டப்பட்ட கைதளப்பட்டு நம்பிராஜன் என்பது நடத்தி வழங்கப்பட்ட இவள் ஆகுது. அல்லடா இவள் பிள்ளை கேட்கிறது இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நேராக பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். உயிர் போடு செய்யும் மகிழ் கூட அழகு படைத்தவளாக இருப்போம். இப்படி வானம்படை பறவைகளை காணப்பாட்டை வெட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளை அந்த கலிகோமலை கத்தோடு சேர்ப்பித்தால் இவருடைய பூர்வஜனும் முக்தியடையும் ஞானம் ஞானத்தோடு இன்று இவ்வளவைக்கு இவளுக்கும் முருகனுக்கும் தருமனும் என்ற வகையில் கருத்து தோங்கி என் பணியை தோங்குகின்றேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் என் செல்வாகப்பட்டது 1000 அதனடிப்பு கழகமளிக்கவில்லை. கழகமளிக்கவில்லை ஏற்றுக்கொண்டு இந்த பூலோக மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிற வேலைகளே இவர் சப்தமானது இன்றை கடம்புவதற்கு எதுவாக இருக்கின்றது. நம்பக்கூடிய கழகங்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதற்காக அஞ்சல்வோம் வழிவிடவும் அஞ்சல் தொழில்வோம் துயரமும் நல்ல குணமதிகமாம் போர் இருக்கும் அந்த கணபதியை கைது சொல்லக்கூடிய விடைகள்லாம் இருக்கக்கூடிய விடம் வணங்கிவிட்டு என் கதைக்கு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். போராணை கன்றே உமையார் திருமகனை போராணையர் பகத்தை பெரினாக பாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திரவும் பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் மோட்டி ஜெகல ஜபம் தொடங்கி
இருக்க வேண்டாம் இருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலமோன் என்று கூறுகிறார்கள். அப்படி கோவிலாத கிராமத்திலே இந்த விநாயகர் ஒருவர் வீட்டிருந்தால் இந்த உலகத்திலே எத்தனை ஆலயங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆலயங்கள் இந்த கிராமத்தில் வசிப்பதாக புராணங்கள் கூறுகிறது. உண்மை. காரணம் என்னவென்றால் உலக உற்பத்தியிலே முதல் தோன்றியவன் விநாயகப்பட்டவன். இந்த உலக உற்பத்தியில் கடவுளுக்கெல்லாம் மூத்தவனாக விளங்கக்கூடிய விநாயகப்பெருமான் நினைத்து எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அந்த காரியமாகப்பட்டது தங்குதலையும் நடைபெறும் வெற்றியடைய கூறுகிறார்கள். எல்லா ஒரு காரியங்களும் சரி, சுப நிகழ்ச்சியும் சரி, விநாயகர் நினைத்து அந்த காரியத்தை துவங்கவில்லை என்றால் அந்த காரியமாகப்பட்டது சற்று தடைபடும், சற்று தள்ளி போகும். ஆனால் இருக்கக்கூடிய காரியங்கள் குறையாக செம்மையாக சரியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விநாயகர் வணங்கப்பட வேண்டும். விநாயகர் வணங்கப்பட்டவன் எளிமையான கடவுளாகப்பட்டவன், ஏழைகளுடைய தோழமாக வணங்கக்கூடியவன். காரணம் என்னவென்றால் அரசன் அறியோர் அரசமரத்துடைய அடிமரத்திலும் மிக எளிமையாக கற்றுக் கொடுப்பார். ஆனால் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் நிகழ்த்த பொழுது அவனுடைய செயல்பாடு அதிக பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. அவனை முறையாக வணங்கவில்லை என்றால் அதற்கான வேலை இல்லை என்று அந்த காரியம் செய்ய முடியும் என்று கலையின் அடிப்படையில் தான் தெரியும். ஒரு நேரத்திலே சிவமனாகப்பட்டவன் திரிபுரத்தை எரிப்பதற்காக தன்னுடைய ரதத்தை செலுத்துகின்றான். தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுகிறான், தியாகப்பெருமானை வணங்காமல் திரிபுரத்தை எரிப்பதற்காக தன்னுடைய ரதத்தை வண்டியை பூட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்ப எல்லா தெய்வத்திற்கும் அபிஷேக ஆராதனை செய்கின்றோம். ஆனால் அபிஷேக ஆராதனை செய்தால் கூட ஏன் தியாகப்பெருமானுக்கு மட்டும் நாம் சிதறலை உடைக்கின்றோம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது உண்மை தத்துவம் இருக்கிறது. இப்படி விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிறந்தகை தனிப்பட்ட முறையில் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி சிறந்தகை உடைப்பதற்கான காரணங்கள் என்ன இருக்கிறது, அபிஷேக ஆராதனை செய்வதற்கான காரணங்கள் என்ன பெற்றிருக்கிறது. அப்படி விநாயகர் பெருமானை சோழனால் நகாமல் சென்ற காரணத்தினாலே அவருடைய அந்த ரதம் என்று சொல்லக்கூடிய தேர் அச்சாடியாகப்பட்டது உடைந்து விடுகிறது. நகரவில்லை, அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அப்படி நகராமல் இருக்கும் பொழுது சோழன் அவரை யோசிக்கின்றான், என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தன்னுடைய மைந்தன் நமக்கு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் உலகத்திலே மூத்த குணங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட விநாயகர் நடக்கவில்லை, அதனால் என்று தடையாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது விநாயகர் நினைக்கும் பொழுது விநாயகர் பெருமானை நினைத்த மாத்திரத்தை விநாயகர் சொல்லிக்கிட்டான், நீங்க வணங்கவில்லை, அதற்கான தடைதான் இந்த காரியம். ஆனால் உங்களுடைய சிரசை எனக்கு பட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று விநாயகர் கேட்கின்றான். சிவபெருமானவே கேட்கிறான், வணங்கவில்லை இல்லை என்று நீங்க வணங்குவதாக இருந்தால் உங்களுடைய சிரசை எனக்கு பட்டி கொடுக்கல என்று கேட்கின்றான். அப்படி உலகத்தை காக்கக்கூடிய பரம்பலாகப்பட்டவன், மும்மூர்த்தியில் ஒருவனாக வணங்கக்கூடியவன், அவருடைய சிரத்தை அடித்து விட்டால் அந்த உலகம் தாக்கமா? ஆகவே சிவபெருமான் என்ன நினைக்கின்றான், முக்கண்ணுடையவன் யார்? சிவபெருமானாகப்பட்டவன். 3 கண்ணுடையவன் சிவபெருமானாகப்பட்டவன். தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கிறது, சிவபெருமானுக்கு 3 கண்ணு இருக்கிறது. தன்னுடைய சிரத்தை போன்று ஒரு தேங்காயை உருவாக்கின்றான். சிவபெருமானுக்கு எப்படி ஜடாமுடி மகுடம் இருக்கின்றதோ அது மாதிரி தேங்காய்க்கு ஒரு ஜடாமுடி இருக்கிறது. சிவபெருமானுக்கு எப்படி 3 கண்கள் இருக்கிறதோ அது மாதிரி தேங்காய்க்கு 3 கண்கள் இருக்கிறது. அப்படி தன்னுடைய தேங்காய் சிரசை தலைக்கலத்தை போக்குவதற்கு படிப்படுப்பதை போன்று தன்னுடைய தேங்காயை தன்னுடைய தேங்காயை சிறுதங்காயை உடைக்கின்றார்கள் விநாயகப்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட விநாயகப்பெருமானை தன்னுடைய தந்தைக்கு அத்தகைய சோதனை ஏற்பட்ட பொழுது மற்றவர்கள் இம்மாத்திரம் இது ஒருக்கும் இருக்க, இப்ப ஆலயங்களிலே தேங்காய் பள்ளம், பத்தி சூடம், எச்சை புழாக்கு என்று சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து நாம் அபிஷேக ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன், எதற்காக தேங்காய் பள்ளம், பத்தி சூடம், எச்சை அபிஷேகம் செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கு என்ன கணக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி இருந்தால் கூட முறையாக அபிஷேக பொருள் சேர்க்கும் பொழுது தேங்காயை தான் நாம் படைக்கின்றோம், படத்தை வைத்து தான் படைக்கின்றோம்.
சுடத்தான் ஏற்றுக்கொள்றோம், பத்தியத்தான் போத்துகின்றோம். என்ன காரணம்? யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி நம்ம யாராவது யோசிக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. ஏதோ எல்லாரும் செய்யறாங்க, 10ஓட 11, 10ஓட நானும் பண்றேன், எல்லாரும் தேங்காய் உடைக்கிறாங்க, நானும் உடைக்கிறேன், எல்லா விஷயம் பண்றாங்க, நானும் விஷயம் பண்றேன். ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது, ஒவ்வொரு பொருள் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. ஆனால் விளக்கத்தை நாம் யாரும் இதுவரை தெரிந்ததில்லை. இப்ப தேங்காயை விட்டுட்டோம்னா, தேங்காய் என்பது அபிஷேக பொருள். தேங்காயை கட்டி வச்சா வெறும் தேங்காய் முளைக்குமா? வெறும் தேங்காய் முளைக்குமா? முளைக்காது. அந்த மட்டையோடு நட்டு வச்சாதான் முளைக்கும். மட்டையை உரிச்சு அப்படின்னா வெறும் தேங்காய் ஆயிரும். வெறும் தேங்காய் முளைக்கும் தன்மை மறுபிறவி கிடையாது. மட்டையை உரித்து விட்டாலே தேங்காய் மறுபிறவி எடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. மட்டையை விரிக்காமல் வைத்து விட்டால் தேங்காய்க்கு மறுபிறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த அபிஷேக பொருளுக்கும் இந்த தேங்காய்க்கும் இந்த வாழைப்பழத்திற்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஊர்வன, பரப்பன, தாவரம், விலங்குகள், நீர்வாழ்வன மனிதருக்கு தேவை என்றக்கூடிய 7 பிறப்பு. இந்த 7 பிறப்புல 6வது பிறப்பு தான் மனித பிறப்பு. 5 பிறப்பு விலங்குகள் வரை இருக்கிறது. ஆனால் இந்த மனித பிறப்பு என்பது இறைவனுக்காக தொண்டு செய்யக்கூடிய கடமைக்காகத்தான் நாம் மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மனித பிறவியாகப்பட்டது நாம் எடுத்திருக்கிறோம். இப்பிறவியில் நாம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பாவங்கள் எல்லாம் போதும். இனி கிடைக்க அடுத்த பிறவி தேவையில்லை, வேண்டாம், இப்பிறவியே போதும். யாராவது நம்ம படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு எப்ப அடுத்த மனித பிறவி வாங்கியப்பா ஏற்றுருமா? சாமி வேண்டாம், சாமி இப்பிறவியே போதும், மீண்டும் பிரவாயம் வேண்டாம். அது மாதிரி மீண்டும் பிரபாத ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் தேங்காயை படைக்கின்றோம். தேங்காய் என்பது மீண்டும் பிரபாத ஒரு பொருள். மட்டையோடு விளைக்கக்கூடியது. மட்டையை நீக்கி விட்டால் தேங்காய் மீண்டும் விளைக்காது. இரண்டாவது என்னவென்றால், தேங்காயை உடைத்து விட்டால் மேலே இருக்கக்கூடிய ஓடாகப்பட்டது கடுமையானது. அது உள்ள இருக்கக்கூடிய பருப்பு என்று சொல்லக்கூடிய வெண்மை தன்மையுடையது. மனம் கடுமையான என்னுடைய இந்த உடல் இந்த வெண்மை போன்ற மனமாக இருக்கப்பட வேண்டும். முக்கல் என்று சொன்னேன். அந்த முக்கன்பது ஆணவம், தன்மை, மாயம் சொல்லக்கூடிய இந்த 3 ஆணவங்கள் எனக்கு பொங்க வேண்டும் அடிப்படையில் தேங்காய் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது வாழைப்பழத்தை ஏன் படைக்கிறோம் என்றால், வாழைப்பழத்தை படைக்கும் பொழுது எல்லா பழத்திலும் விதை இருக்கிறது. பிழையை போட்டால் மீண்டும் படைக்கும் தன்மை இருக்கிறது. ஆனால் வாழைப்பழத்தை கொண்டு சிறிய விதை இருக்கிறது. வாழை கன்றங்கள் தான் மீண்டும் பிழைக்கும். வாழைப்பழத்தை நட்டால் மீண்டும் பிழைக்காது. அது மறுபிறவி கிடையாது. அது மாதிரி வெற்றிலை என்று சொல்லக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் மூலதனம். அதாவது அருப்பாகி, பூவாகி, பிச்சாகி, காயாகி, கனியாகி இதெல்லாம் மூலதனாகுது. ஆனா வெற்றிலைக்கு மட்டும் மூலதனம் என்னன்னா இலதான் மூலதனம். வெத்தலைக்கு மூலதனம் என்ன? வெத்தலைக்கு மூலதனம் என்ன? தென்னை மரத்துக்கு மூலதனம் என்ன? தென்னை மரத்துக்கு மூலதனம் என்ன? தேங்காய். மாமரத்துக்கு மூலதனம் மாங்காய், மாம்பழம், மாம்பழம். வெத்தலைக்கு, வெற்றிலைக்கு இலதான் மூலதனம். அந்த இலையில்தான் மூலதனமாகிறது. வெற்றிலை கொடியத்தை நாட்களாக பயன்படுத்துவார்கள். கொடிக்கால் என்று சொல்வார்கள். வெத்தலை என்று வச்சா பிடிக்குமா? அது மறுப்பு கிடையாது. அது மாதிரி பத்தின்னு சொல்லக்கூடிய பொருத்துறோம். எரிந்த பத்தி மீண்டும் கிடையாது. அது மறுப்பு கிடையாது. சொன்னதுக்கு அதே மாதிரி சம்மதம். எரிந்த சுட மீண்டும் பிறக்காது. இந்த அபிஷேக பொருள் அனைத்துமே மீண்டும் பிரபாத தன்மையை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதனாகப்பட்ட மீண்டும் பிரபாத நிலை பிறவி எடுக்க போதும், மீண்டும் பிரபாத நிலையை கொடு இறைவா என்பதை சொல்வதற்காகத்தான் அபிஷேக ஆதரவு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த அபிஷேகத்தை பற்றியும் நேரம் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். போதாது. ஆகவே நாம் அதோடைய காரணத்தை எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம் என்பதை பற்றி நாம் இங்கே கடமை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இருமுடி தாங்கி ஒரு மனதாகி இருவிழோ யமனைக்கு வெள்ளோ திருவடி
விட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்கவிருக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஒரு மனிதன் பிறக்கின்றான், இறக்கின்றான். பிறப்பு என்பது ஒன்று, இறப்பு என்பது ஒன்று. ஆனால் இடைப்பட்ட கால நேரங்களிலே வாழும் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை மறந்து கொண்டிருக்கின்றோம். எது நடக்கவிருக்கிறது நன்றாக நடக்கவிருக்கிறது, எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஒரு பொருள் இது நம்முடைய பொருளாகிறது, நாளை அது மற்றொடைய பொருளாகிறது, நாளை மறுநாள் அது வேறுடைய பொருளாகிறது. பிறக்கும் பொழுது நான் எதையும் கொண்டு வருவதும் இல்லை, இறக்கும் பொழுது நான் எதையும் எடுத்து செல்வதும் இல்லை. மனிதன் பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். வாழும் வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட இடைப்பட்ட நாள். அந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாளிலே நாம் பிறப்பிலே நாம் மனிதராக பிறந்திருக்கின்றோம். ஆனால் வாழும் வாழ்க்கையிலே நாம் கிடந்ததாக வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் விளக்கில் வரை தேவனாகப்பட்டவன் 5 படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் ஒருவனுக்கு மட்டும் 6 படைக்கப்பட்டிருக்கின்றான். ஏன் இந்த மனிதனுக்கு 6 படைக்கப்பட்டிருக்கின்றான்? நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. இந்த 6வது அறிவு என்பது என்ன அறிவு? பகுத்து அறிவு அறிவாகப்பட்டது.
இந்த பகுத்தறிவு என்றால் என்ன? பகுத்தறிவு என்றால் ஒரு செயலை, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நல்லது எது, கெட்டது எது என்பதை சிந்தித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிவாகப்பட்டது இந்த பகுத்தறிவாகப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் மனிதராக பிறந்த அனைவருமே இதை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இந்த 6வது அறிவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாருமே இந்த 5 கட்டப்பட்டவர்கள் வாழ்ந்து கொள்ள இருக்கின்றோம். காரணம் என்ன? இந்த உலகத்திலே நான் பெரியவன், நீ சிறியவன், நான் பணக்காரன், நீ ஏழை, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்று நமக்கு ஒரு பேதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் மனிதனுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஆடு மாடு கோழி குஞ்சு காக்கைகளும் கூட காலக்கெடு இருக்கிறது. சரிங்க. இந்த நேரம், சரி, இந்த நாள், இந்த திதி எது தீர்மானிக்கப்படுகிறது. இதை கூட யார் தீர்மானிக்கின்றார்? இந்த மனிதன் தீர்மானிக்கிறான். ஒரு ஆண்மை தீர்மானத்தை யார் தீர்மானிக்கிறான்? மனிதன் தீர்மானிக்கிறான். சரி. கோவிலுடைய தீர்மானத்தை யார் தீர்மானிக்கின்றான்? இந்த மனிதன் தீர்மானிக்கின்றான். சரி. ஆனா மனிதனுடைய தீர்மானத்தை யார் தீர்மானிப்பது? இந்த மனிதனுடைய தீர்மானத்தை இறைவன் தீர்மானிக்கின்றான். ஆட வைப்பதும் ஆட்டி வைப்பதும் எல்லாமே அவன் தான். ஆட்டி விட்டார் யார் ஒருவன் ஆடாதாயின் கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாயின் கண்ணா. அப்படி மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பெரியோர்கள் முன்னோர்கள் அனைவருமே சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான். மனிதன் மனிதனுக்காக சொல்லக்கூடிய விவரங்களை மனிதனே நிறைய கருத்துரைகளும் நிறைய பொதுமொழிகளும் நிறைய வார்த்தைகளை குறிவிட்டார். அனைத்தையும் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பாடலாக, எழுத்துப்பூர்வமாக, ஏன் திருக்குறளாக இந்த உலகத்திற்கு மனித ரூபத்திலே சமர்த்தி விட்டார். எல்லா ஒவ்வொருவரும் தெரிந்தும் மனிதனாகப்பட்டோர் மனிதனாக வாழவில்லை. ஏன் சொல்ற அப்படின்னா, வெளியில் சென்றவர் வீட்டுக்கு வந்தால்தான் உறுதியாக இருக்கிறது. இன்றைய காலம் மனிதனுக்கு இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது, எந்த நேரம், எந்த நாள், எந்த இடம் தீர்மானிக்கப்படவில்லை. வெளியே போனா எப்ப வீட்டுக்கு வருவோம், போனவர் மீண்டும் வருவாரா என்று சேர்ந்துகிறது. பிரதமர் நமக்கு சொந்தமாக ஆகுமா என்று தீர்மானித்து பார்த்தா நிச்சயமாக முடியாது. பிரதமர் நமக்கு கிடைக்குமா என்று நமக்கே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் என்ன நினைக்கிறோம்? சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு மனிதனுக்கு தலக்கணம் ஏற்பட்டு விட்டது. மனிதனுக்கு தலக்கணம் ஏற்பட்டு விட்டது. அந்த தலக்கணம் ஏற்பட்டு விட்ட உடனே அந்த இடத்துல அந்த ஊருடைய பெரிய ரகசியர் டாக்டர் இவன் கொஞ்ச காலமாவே கொஞ்சம் தலக்கர்மத்தோடு இருக்கிறான். தலக்கரம் என்ன? தலக்கரம்னா யாரையும் மதிப்பதில்லை. இந்த உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு மிஞ்சியவர் உலகத்துல யாருமே கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் அடிமுட்டான். சரிங்க. எல்லாம் தெரிந்த கற்றது கை மனம் கட்டாத உலகம் அப்படின்னு இருக்கான். கற்றது கை மன அளவு என்று சொல்வதை காட்டும் என்னை பொறுத்த அளவு கற்றது எந்த அளவு தெரியுமா? கடனையை சென்று ஒரு ஊசியில ஊசி எடுத்துக்கொண்டு சென்று கடலிலே அந்த ஊசியை தண்ணீர் உள்ளே மூழ்கி அந்த நுனியில வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீருடைய தன்மை சொட்டு அளவுதான் கற்றிருப்பார் என்று தெரிகிறது. கற்றது கைமண் அளவுக்கு தவறாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக முடியாது. கற்றது கைமண் கட்டாத உலகம் இருக்கிறார்கள். கை அளவு நிச்சயமாக கற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகப்பட்டவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் குழந்தை இருந்தாலும், பட்டம் பெற்றிருந்தாலும், பாராட்டப்பட்டிருந்தாலும் தெரியாத இடத்துக்கு அப்படிதான் உண்மை. அதுல ஒரு இன்னொருத்தர் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஒரு அர்த்தம் எப்படின்னா, நீங்க சொல்லுங்க. தெரியாத இடத்துக்கு போனால் எவ்வளவு பெரிய அறிவாளர்களை கேட்க போகணும். ஒரு ஆள் துணைக்கு தான் போகணும். ஆமா, இல்ல நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் எதிர்பார்க்குங்க. ஆனால் நமக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது அந்த சூழ்நிலை வரப்பட்டதால் அந்த தன்மை எனக்கு தெரியும். நல்லவர் கெட்டவர் என்பது எப்ப தெரியும்? 8 வருடத்தில் தெரியும்.
ஒரு நல்ல காரியங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் வைக்கும் பொழுது இந்த ஊரார்கள் உற்றார் உறவினர்கள் அவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது நல்லவரா கெட்ட உலகம் தீர்மானித்துவிடும். எப்படி விசேஷம் வைக்கிறாங்க அப்படின்னா விசேஷத்துல வந்து என்ன செய்யணும்? 10 பேர் போயிருக்கா அப்படின்னா எப்பா இந்த பையப்பா நல்லதுக்கு போக மாட்டாங்க. அதனால அதே நேரத்துல அதிகமான கூட்டம் போயிடுச்சுன்னா எப்ப கூட்டம் கொள்ள கூட்டம்னா கொள்ளடி கூட்டமா நல்ல நிறைய கூட்டங்கள் போயிருக்கு. மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள். நல்ல பெயர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்றொரு இறப்பு தன்மை சொல்லக்கூடிய காரியத்துல நாம் இருந்த விஷயத்தை பார்த்துக்குவோம். இறப்பு நிகழ்ச்சி நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாம் பார்க்காவிட்டாலும் நம்முடைய ஆவியாக்கப்பட்டது நம்முடைய உயிராக்கப்பட்டது நிச்சயமாக பார்ப்போம். அப்ப இறந்த பின்பு அவர் நல்லவர்கள் தீர்மானிப்பதற்கு இரு சில கடந்து வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரா என்பது தன்மை இருக்கிறது. ஆனா இப்ப இருக்கிறத கூட தலைக்கரை எடுக்கும் பொழுது பெரிய மனிதன் பார்க்கலாம் உனக்கு புத்தி கொடுக்கணும் தலைக்கருவமா இருக்கிறது. நடம் கூட்டான் பாப்பா உனக்கு கொஞ்சம் தலைக்கருவம் இருக்கிறது சொல்லாம எனக்கு ஒரு 3 தலை வேண்டும். என்ன தலை வேண்டும்? மான் தலை ஒன்று வேண்டும். அடுத்து மனிதனுடைய தலை ஒன்று வேண்டும். மான் தலை மனிதன் தலை அடுத்து சிங்கத்தினுடைய தலை சிங்கத்தினுடைய தலை 3 தலை எனக்கு வேணும் கொண்டு அப்படின்னா உனக்கு தக்க சர்மானம் தருகிறேன். போய் மான் தலை கொண்டு விட்டான். சிங்கத்தினுடைய தலை கொண்டு விட்டான். மனிதன் தலையையும் சுடுகாடு சென்று கொண்டு வருகிறான். கொண்டு வந்து காமித்த உடனே என்ன சரிப்பா கொண்டு வந்துட்ட மிக்க மகிழ்ச்சி. இந்த 3 தலையும் நீ போய் சந்தையில வித்துட்டு வர. 3 தலையும் வித்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு கூடுதல் ஒரு சர்ப்பம் தர்றேன் அப்படின்ட்டா. இன்னும் கூடுதலா? ஆமா. சரி. அப்பவே போய் சந்தையில போய் விற்கிறான். மான் தலையை பத்தி பேசுறான், விற்பனை ஆயிடுச்சு. சிங்கத்துறை தலையை பத்தி பேசுறான், விற்பனை ஆயிடுச்சு. ஆனா மனிதனுடைய தலையை பத்தி பேசுறான் சந்தையா போற விற்கவே இல்லை. அது சொன்னா ஐயா மாநில விற்பனை ஆயிடுச்சு, சிங்கத்துறை விற்பனை ஆயிடுச்சு. ஆனா இந்த மனிதர்களை விற்பனை ஆகவில்லை. அப்பதான் இந்த தலை என்பது இந்த உடனோட பொருந்திருக்க வரையில தெரியாது. மான் தலை தனியாக இருந்தாலும் மாட்டுத்தலையோ ஆட்டுத்தலை விற்பனை ஆகிவிடுகிறது. அதுக்கெல்லாம் மதிப்பிருக்கிறது. இந்த மனிதர் என்பது சும்மா வெற்று ஒரு போர்வை மட்டும்தான். இந்த உடலுக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இந்த உயிர் ஒன்று இருக்கிறதே, இந்த உயிர் இருப்பதனாலே இந்த உடலுக்கு மரியாதை. இந்த உயிர் போய்விட்டால் ஒரு நாளைக்கு குளிக்காம இருக்க முடியுமா? ஒரு நாள் குளிக்காம இருந்து பாருங்கள், உடம்புடைய துர்நாற்றம் தெரியும். அப்படிப்பட்ட அழுகியவர்கள் வெறும் ஒரு கோவையாக போற்றிக் கொண்டிருக்கின்றோம் உயிரை கையில் வைத்துக் கொண்டு. அப்பதான் சொன்னா வர்றா என்ன தலை விற்பனை ஆயிடுச்சு. இந்த மனித தலை எப்படிமா நிச்சய முடியாது. அப்ப மனித தலை என்பது விற்பனை செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட மோசமான தலை, அப்படி மோசமான தலைக்கு தலைக்க வரலாமா? அதுக்குதான் பாடியிருக்கான். அப்பதான் பார்த்தான் எப்படிதான் ஒரு அடி மனிதன் எல்லாம் பிறந்து கொண்டான், வாழுவதை தெரிந்து கொண்டான். பிறந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் பெரியவில்லை. அப்படி மனிதன் அனைத்தும் தெரியும், ஆனா தெரிந்தும் தெரியாதவர்கள் செய்கின்றார். இதைத்தான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி அவருடைய ஒழுக்க நிகழை பற்றி கீதாச்சாரத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்க என் பாடலாகப்பட்டவன் எது நடக்கவிருக்கிறது நன்றாக நடக்கவிருக்கிறது, எது நடந்தது நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். பிறக்கப்படுவது எதையும் முன்னுவதில்லை, இறக்கப்படுவது எதையும் எடுத்து செல்வதில்லை. மனிதர் பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். வாழ்க்கை குறிப்பிட்ட இடைப்பட்ட நாள். அந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாளில் மனிதனாக வாழப்பட வேண்டும். மனிதன் பிறகு அன்பு செலுத்தப்பட வேண்டும். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் நம்மால் யாருக்கு எவ்வித தீங்கும் செய்யாமல் வாழும் வரை நல்ல மனிதனாக இந்த மண்ணுக்கும் இந்த இறைவனுக்கும் நன்றி தெரிந்து நாம் செல்ல வேண்டும். ஆகவே எப்படிப்பட்ட இவருடைய பாட்டம் வர்ணாமன் மகாவிஷ்ணு பற்றி எப்படி தெரியுமா? பள்ளி வளர்ந்தோரையும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் உலகை பாடுங்களே. Thank you.
இது என்னும் பாடம் ஆகவே இந்த உலகம் சமநிலை அடைய வைப்பதற்காக என்னை போன்ற பிரிவுகள் அந்த உலகத்தை பண்ணார்கள். எப்படி பண்ணார்கள் தெரியுமா? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாத நிலை வேண்டும். ஆகவே காலங்களும் காரியத்தில் இருக்கிறார்கள். வெகு தூரத்துக்கு அப்பாலே ஆணவகப்பட்டவன் அங்கமிக்கும் உழவை கொண்டிருப்பது தெரிகிறது. இருந்தாலும் இவ்விடத்தை பற்றியும் எவனை பற்றியும் ரேக்கித்தமாக வர்ணிக்கப்படும். எப்பொழுது தெரியுமா? கலையை உன்பிலி கூட கவி பாடுவே, கலையை உன்பிலி கூட கவி பாடுவே, தங்கச்சிலையே கூண்டில் கூட
ஆகவே வெகு தூரத்துக்கு அப்பாலே ஆதரவாகப்பட்டவனுக்கு இங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவனை சந்திக்க வேண்டும், பெற்று என்னவர்களும் புரிய வேண்டும். ஆகவே யாருக்கு நமோ நாராயண காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் ஓட்டு மனித கால தோட்ட மேல பார்க்கின்றடா மாட்டுக்கரவே அப்பா சொன்னாரு, தம்பி சாதாரண இடம் கிடையாது, காவலுக்கு போற வேலிமலை சாரல்னா தவம் செய்யும் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இப்படி நிறைய ஜாம்பவான் வந்து போகக்கூடிய இடம். விளையாட்டுத்தனம் தான் காமிச்சிடாத, பெரிய பெரிய ஆளுகள் பெரிய பெருசா பேசுவாங்க அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கு நான் பாய போடுறான். மனிதன் மனித நிலையை எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். என்ன நமோ நாராயணா? காரணத்தோட, இதுவும் காரணத்தோட, கருத்தோட, இதுவும் கருத்தோட, பொருளோட, இதுவும் பொருளோட, விளக்கத்தோட, இது விளக்கத்தோட, உண்மையோட, இது உண்மையோட, நியாயத்தோட, இது நியாயத்தோட, சத்தியத்தோட, இதுவும் சத்தியத்தோட, தர்மத்தோட, தர்மத்தோட நமோ நாராயண சொன்னேன். ரூபாய் 10 நான் சொன்னேன். நான் சொல்றதுக்கு விளக்கம் இருக்கு. நான் அடையாப்பா
நான் சொன்னதுக்கு விளக்கம் இருக்கு. நான் சொன்னதுக்கு விளக்கம் இருக்கு. என்ன பெரிய விளக்கம் இருக்கு? உங்க என்ன விளக்கம் இருக்கு? விளக்கம் இல்லாம சொல்லுமா? விளக்கம் நாங்க பேசுவோமா? இல்லாமல் குறையுமா? கில்லாம வலிக்குமா? இல்லைத்தான் பாரு, அள்ளித்தான் பாரு. என்னத்த பாக்க, என்னத பேக்க, தேவையில்லாம பேசுற, ரைட்டாவதா பேசுறீங்க, பம்புக்கு பேசுற, துப்புக்கு பேசுறீங்க, வார்த்தைக்கு பேசுற, சண்டைக்கு பேசுறீங்க, பிடிவாதமா பேசுற, புடிவாதம் இல்லாம பேசுறீங்க, வீடு பேசுற, வம்பு பேசுறீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன பேசிருக்கீங்க? தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் என்ன உருதா பேசிய கன்னடா பேசுறேன். மற்ற மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் தமிழ் தானே பேசுறேன். நான் நமோ நாராயண் சொன்னேன்ல, ரூபாய்க்கு பதில் நான் சொன்னேன்ல, அதை ஏன்னு கேட்டேன். நீங்க என்ன நான் கேட்கிறேன். நான் சொல்றது உனக்கு சொல்லுமா? சொல்லுமா? நான் சொல்லுமா ஏன்டா சொல்றேன்? நீங்க என்ன ஏன் நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. நமோ நாராயண் சொன்னேன்ல, ரூபாய்க்கு பதில் நான் சொன்னேன்ல, சொன்னேன்ல, சொன்னேன்ல. நீ சொல்லிட்டு போடா. நீங்க சொல்லிட்டு போங்க. ஏய் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்ன பேர் சொல்லிட்டு இருக்க நீ? நீங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நான் சொல்லுமா ஏன்னு சொல்றேன்? நான் கேக்குறப்ப நீங்க சொல்லணும். நான் சொல்லுமா நீ சொன்னேன். நான் சொல்றப்ப நீங்க சொன்னீங்க. எப்ப? இது எப்ப? தேவையில்லாம பேசுறேன். நீங்க பேசுறீங்க. என்ன சொல்ல பேசிட்டு இருக்கேன்? விளக்கம் தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க விளக்கத்தை சொன்னா நானும் சொல்வேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. நானும் சொன்னது காரணம் இருக்கு. காரணம் என்ன? என்னுடைய பாட்டல் மகாவுற்றும் அவரை தொழுதான் ஒவ்வொரு காரியம் துவங்குவேன். அவரை நினைக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் துவங்குவதில்லை. அப்படி அனுதலும் வணங்கி ஒரு வேளையிலே நமோ நாராயணா நமோ நாராயணா என்று வணங்கி ஒரு வேளையில நீ எதிர்வாதம் பேசுகிற. ரூபாய்க்கு 14 ஆகினா 16 ஆனா நான் சொன்னது ரூபாய்க்கு 16 ஆனா நாராயணா அப்படின்னா பாடல் மாவஸ்ட சொன்னீங்க. நான் மகாலட்சுமி சேர்த்து ரூபாய்க்கு 16 சொன்னேன். எப்படி? ரூபாய் என்றால் பணம், பணம் என்றால் மகாலட்சுமி, லட்சுமி லட்சுமிக்கு 10 புருஷன் மகாவிஷ்ணு. அதான் சொல்லுச்சு. ரூபாய்க்கு 16 ஆகினா ரூபாய் என்றால் லட்சுமி, லட்சுமி என்றால் ஏன் ஹலோ ரூபாய் என்பது லட்சுமி, 10 என்றால் புருஷன் நாராயணன். புருஷன் பாட்டன் பகவான். ஆமா, நான் ஒருவரை வணங்கியிருக்கிறேன், நீ இருவரை வணங்கியிருக்கிறாய். காரணம் நான் பிரம்மச்சாரி, நான் சம்சாரி, நான் வேலவாசி, நான் பூலோகவாசி, நான் மேலூர், நான் பூலூர், கீழூர், மேலூர் கீழூர் அப்படின்னு சொல்லணும். ஓஹோ சரி, அருமையா போய் அறிவுக்கு என்ன சாப்பிடுறேன்? தேனு தென்னிமா ஊத்தி நக்கிறேன். அந்த வேலையை எல்லாம் செய், அந்த வேலையை சரியா செய்யணும். எதை நக்கணுமோ அதை நக்கத்தான் ஆகணும். தேனு நக்கிறேன், தண்ணிமாவை நக்கிறேன். தேனை நக்கித்தான் சாப்பிடணும், அப்பதான் ஒரு சுவை தன்மை இருக்கும். ஆமா, பஞ்சாமிரம் சாப்பிடணும்ல, அதை எப்படி சாப்பிடணும்? அதை நக்கிறேன், நக்கித்தான் சாப்பிடணும். எதை நக்கி சாப்பிடணும், எதை பருகணும், எதை கையில் அழுகி பண்ணணும் அப்படின்னு கணக்கு இருக்கிறது. நல்ல நக்கை தண்ணி தேனை எங்களுக்கு வேலையாட நல்ல வேலை செய். சரி, வேற என்ன கேட்கிற? தம்முடைய பெயர் இசைப்பிரிகன், கனகப்பிரிகன், மிளகவாசி, மகதேச்சவன், திலோக சஞ்சாரி, அப்பிரவர்த்தவன், மிளகவர்த்தனம், சொத்தமதுரியா, கனகப்பிரிகன், நாரதா, நாயகநாதம், ராயதராகம், தாயனத்தாளம், இளம் இளவன், மெல்ல தொடர்பவன், மண்ணாசை, பொருளாசை, பொருளாசை, நரை, திரை, பிடி, மூப்பு, நீக்கியவன், நடந்துவிடுவது, நடப்பது, நடக்க போவது அனைத்தையும் ஒன்றுக்குரிய தன்மை படைத்தவன். அடியனுடைய திருநாமம் நாரதன். நாரத மகரிஷியா. இந்த போற சட்டை எடுத்து விடுவீங்களே, சண்டைக்காக போறவங்களும் சண்டை போறதில்ல, எந்த இடத்துக்கு நான் தேடி போறதில்ல, என்னை கேட்டு வரும். எந்த இடத்துக்கும் நான் தேடி போறது கிடையாது. சரி, அந்த விவரமாகப்பட்டது எனக்கு தேடி வரும். தேடி வரக்கூடிய விவரத்தை வைத்து அங்கு நல்லது எது கெட்டது எது என்று சுட்டிக்காட்டக்கூடிய தந்தை, அப்படி சுட்டிக்காட்டக்கூடிய விவரத்தை தான் கழகம் என்று அனைவரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஒரு கழகம் ஏற்பட வேண்டும். கழகம் தான் நியாயம் பிறக்கும், வள்ளி பிறக்கும், நீதி பிறக்கும். கழகம் எல்லாமே சுவை என்பதுல இனிப்பா சாப்பிட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்க. அப்ப இனிப்போட சேர்த்து கசப்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும். அதிகமா இனிப்பு சாப்பிட்டோம்னா சக்கரை வியாதி வந்துடும். சாப்பிடாம நிறைய பேருக்கு இப்ப அதிகமா வந்துருச்சு. அதனால கலந்து இரண்டரை கலக்க வேண்டும். இரவு என்றால் பகல் இருக்கணும், இப்ப என்னால் துன்பம் இருக்கணும். புரியுதா? கெட்டதுனா கெட்டது, கெட்டது இருக்கணும். கிட்னினா கத்திரி இருக்கணும்.
கிண்டினா கத்தினா கிண்டி இருக்கு. தண்ணி கிண்டி போட. அதேதான் அதேதான். டேய், என்னடா? தண்ணி கிண்டி சுமார் சொல்றீங்க. அப்படி என்ற கலந்து தொகை இருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை என்றால் நல்ல கழகம், அறிவு கழகம். உங்க கழகம் இருக்கிறதா? உங்க கழகம் அறிவு கழகம், அறிவு கழகம். எங்க கழகம் அருவா கழகம். எங்க கழகம் சொல்லால ஏற்படுத்துவேன், நம்ம கழகம் கல்லால ஏற்படும். நம்ம கழகம் புத்தியால ஏற்படுத்துவேன், நம்ம கழகம் கத்தியால ஏற்படும். நம்ம கழகம் நியாயமான கழகம், நம்ம கழகம் அநியாயமான கழகம். எங்களுடைய கழகம் நன்மையில முடியும். எங்க கழகம் நிலக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்படி இருக்கக்கூடியவை எங்க வேணா முடிக்கலாம். போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. நம்ம ஆளுங்க நிறைய பேரு ஒரு சான் இடம், ஒரு சான் சந்துடா, சரி சந்துல இங்கிட்டு மதல் இருக்கும், இங்கிட்டு மதல் இருக்கும். சந்துக்குள்ள ஒரு பையன் கிடையாது. சரி அந்த சந்துக்குள்ள இந்த உலகமே சந்துக்குள்ள அடங்கியிருக்கு. சந்துக்கு சண்டை போடுறான். இவ்வளவு சந்து, சின்ன சந்து, சின்ன சந்து, கையாளக சத்தியா. இதுல விட்டு கொடுமை கெட்டு போவதில்லை. அது கோவிட்டு தனி இங்க விழுந்தா அந்த விடுதலை அங்க விழுந்தா எங்கே விழுந்துட்டு போது பரவாயில்லை. சுவரு வச்சுட்டான். ஆனால் சுவருக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல இது ஏ இடம், செடி முளைச்சா போதும். இது ஏ இடம் எல்லையில முளைச்சிருக்கு, இது ஏ எல்லையில முளைச்சிருக்கான். அப்ப ஒரு பஞ்சாயத்துக்கு போறான். ஒரு மரம் முளைச்சிருக்கு, சந்துக்குள்ள மரம் முளைச்சிருது. இவன் என்ன செய்யறான், இது ஏன் மரம்ன்றான், அவன் ஏன் மரம்ன்றான். சரி இந்த போன நடுவர் என்ன பண்றான், டேய் நானால கூப்பிடுறான், எவன் அந்த மரத்தை வெட்டி நம்ம வீட்டு புதுசா வீடு கட்டிட்டோம்ல, ஜன்னல் கதவுக்கு மரம் தேவைப்படுது, அதை கொண்டு வந்துறாங்க. கொண்டு வந்து போய் அவன் வீட்டுல போட்டான், பஞ்சாயத்து போன வீட்டுல போய் போட்டான். ஓஹோ மரம் இவனுக்கு கிடையாது, இவனுக்கு கிடையாது. இவன் சொல்றேன் அவனை பார்த்து, மரம் உனக்கு கிடைக்கல போடா. இவன் சொல்றேன் உனக்கு கிடைக்கல போடா போட. ஐயா வச்சுட்டார்ல போடான்ட்டான். அப்ப யாருக்கு கிடைச்சா என்ன கடை? அவன் நோக்கம் என்ன, எனக்கு கிடைக்கிறதே உனக்கு கிடைக்கக்கூடாது. அப்ப தவறான எண்ணங்கள் மனிதக்குள்ளே கூடி கொண்டிருக்கிறது. அப்ப விட்டுக் கொடுக்க கெட்டு போயிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. என்ன கேட்கிறேன், தம்முடைய தாயின் பெயர் வெள்ளை களை கொடுத்து வெள்ளை படை போட்டு வெள்ளை கவிழ்ந்து வீட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரியாசனம் சென்றாய், அடப்பத்தாய். கல்விக்கு அதிபதி கடைவாணி என்றும், தேவர்களுக்கு அடிப்படை குறிப்பிட காரணத்தினால் தேவனுடைய என்றும், தாமரை என்ற ஒரு தட்டு மீது அமைக்கிற காரணத்தினாலே தட்டுவானுடைய நாவரசி, நாமடமை, தமிழரசி, தமிழ் செல்வி, கலைமகள், கலைவாணி என்று என்ன கிடக்கிற பெயர் சுடக்கூடிய என்னோட தாய் கலைமகப்பட்டவள். எவ்வளவு பேரு? தந்தை பெயர் ஊர்வன 10 லட்சம், பரப்பண 10 லட்சம், தாவர 20 லட்சம், நீர்வன 10 லட்சம், பிள்ளைகள் 2 லட்சம், மனித 1 லட்சம், தேவர்கள் 1 லட்சம் கூடிய 4 வகை ஒளி, 7 வகை தோற்றம், 87 ஜீவர்கள் வரைக்கூடிய அப்பா பிரபதமாகப்பட்டவன், படிக்கக்கூடிய காரணகர்த்தா. ஓஹோ, அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா தான் அனைத்து படிக்கிறார். ஊர்வன, பரப்பண, தாவர, பட்டங்கள், நீர்வன, மனிதன், தேவன் எல்லாத்தையுமே. சரிங்க சார், எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? சந்தேகம். சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. வரக்கூடாதா? இந்த உலகத்துல எது வேணா வரலாம். சந்தேக கோடு என்று விழுந்து விட்டால் கையில்
இடத்துக்கு நாரத மகிழ்ச்சி பிரவேசித்துள்ளார். சமிதோ சமிதோ பிரம்மச்சாரி சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே சின்ன சின்ன நாரதரே மூச்சு வாங்கி சொல்லு. சாமி இது யார்? மொத்து போல்பல்லழகி முன்கோப சொல்லழகி கோப சொல்லழகி சீமையில பேரழகி இவ சீமையில பேரழகி இவளுக்கு இவளுக்கு செஞ்சு வச்ச அழகி. மொத்து போல்பல்லழகி முன்கோப சொல்லழகி பார்த்தாலும் பார்த்திருக்கேன் பல பேர்த்த பார்த்திருக்கேன் யாரு பாடவேத்த பாத்திருக்காரா? உன்னை போல பொருந்தகனாக கண்டதில்லை பார்க்க முடியும் பார்க்க முடியும் பார்த்தாலும் பார்த்திருக்கேன் பல பேர்த்த பார்த்திருக்கேன் பட்டாசு பார்த்திருக்கேன் பல பேச பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன் பல பேர்த்த பார்த்திருக்கேன் உன்னை போல பொருந்தகனாக கண்டதில்லை அவன் பூவை சொல்லி எனக்கு ஆதரவா பார்த்தவனே சொல்லி அடி அவன் பூவை சொல்லி எனக்கு ஆதரவா பார்த்தவனே படுத்தா உறக்கவில்லை யாருக்கு பாடித்தா தூக்கவில்லை அதுவும் யாருக்கு காலையில பெரியாசிரியர் பாத்துக்க டாக்டர். உடனே நினைத்து தானே மெதுகாக புரிகிறேனே படுத்தா உறக்கவில்லை பாடித்தா தூக்கவில்லை படுத்தா உறக்கவில்லை பாடித்தா தூக்கவில்லை உடனே நினைத்து தானே மெதுகாக புரிகிறேன் நடந்த வழி நான் கரைக்கிறேன் நடந்த வழி நான் சாமி வந்த நோக்கம் யாரு அம்மா வாங்கம்மா பள்ளியம்மா கொளுத்துக்குள்ள நான் நிதி கொடுக்கையில நான் நிதி கொடுக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் கொளுத்துக்குள்ள நான் நிதி கொடுக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான்
தங்கச்சி அண்ணே நம்ம இடத்துக்கு மகரிஷி நாரதர் இருக்கிறார். இவ்வளவு தாமதமா சொல்றது எங்க அவர் அழைச்சார் ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணியை கலைவாணி மகனாரதரே வருகை நல் வரமாகும் தவமொழியே வருகை நல் வரமாகும் தவமொழியே அகமை எடுத்து போற்றுகிறோம் தவமொழியே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே. நாராயணா நாராயணா என்று சொல்லி நீங்கள் பண்ணும் கடனும் நன்மையிலே முடிய வேண்டுமே நாராயணா நாராயணா என்று சொல்லி நீங்கள் கடுத்த நன்மையிலே முடிய வேண்டுமே கட்டை எடுத்து வீடு கொடுத்து வந்த சாமியே எமக்கு நன்றாசி தந்துவிட்டு பொங்கல் சுவாமியே ஒரு பாதம் நான் பணி வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே வருகை நல் வரமாகும் தவமொழியே வருகை நல் வரமாகும் தவமொழியே அகமை எடுத்து போற்றுகிறோம் தவமொழியே ஒரு பாதம் நான் பணிந்து வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே 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 வாங்க சாமி வாங்க சாமி என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சாமி போய் இடத்துல போய் நல்லா இருக்கீங்க சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கு. சாமி அந்த கட்டைப்பட்டு 2 நாளைக்கு கொடுப்பேன் எதுக்கு? இல்ல நான் ரொம்ப சேட்டை பண்றேன் முன்னாடி காய வச்சுருக்கோம் நீங்க சிரமப்படுவீங்க. ஏன் காய அடிச்சா பரவாயில்ல ஆளு தயார் பண்ணிட்ட உனக்கு. சிவனடியார் ஆயாச்சு வந்து காய் வர நல்லா இருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மற்றவளுக்கு தெரியும் போ. வருக வருக மாமனியே வருக பார்க்கிற கலைவாணியின் முதல்வனே வருக பிரம்மனின் மைந்தனை வருக பார்க்கிற பார்வையில என்ன நடக்கணும் குறிப்பிடக்கூடிய வேணும். உலகத்தின் சேவத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நலமாகவும் மற்றும் வாக்குச்சாத்திரியமாக முடிப்பவர் தாங்கள் எங்களது நாடு தேடி வந்திருந்தால் சகலமும் போற்றும் விதத்தினை வரவேற்பினை கொடுத்திருப்போம். காடு தேடி வந்த காரணத்தினால் எங்களால் முயன்ற வரவேற்பினை கொடுக்கிறோம். அதை மனதார ஏற்றுக்கொண்டு எமக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி புரிய வேண்டும் சுவாமி. ஒப்பளம் ஒப்பளத்து உபசரித்து உண்மைசே ஒப்பிலா புழைக்கான உண்மை அமிலமாகும் ஒப்பளமோடு பால்வண்ணம் முகப்படுத்தி இடுவாராய் கப்பிய பசுவோடு கடுபசி ஆகலானே என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஏன் சொன்னாங்க எதற்கு சொன்னார்கள் என்றால் உபசரிப்புக்கு சிறப்பு சொல்லி இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். யார் சொன்னார்? அப்பையர் சொல்லக்கூடிய தமிழ் போதாத்தியாகப்பட்டவர் சொன்னார். ஏன் சொன்னால் எதற்காக சொன்னால் என்றால் தன்னுடைய இல்லத்திற்கு தன்னுடைய வீட்டிற்கு வர்றாங்க அப்படின்னா வந்தவர்கள் முதல்ல மனத முகத்தோடு மனத முகத்தோடு வரவேற்கப்பட வேண்டுமா? அப்படி வரவேற்று வீட்டுக்குள்ள ஒரு பச்சத்திலே வடம் வந்து கொடுத்தால் போதும் அமிர்தங்களில் மேலான பெரிதில் வைக்கிறார்கள். ஆனா வந்தவர்களை கடைகடத்த முகத்தோடு கடைகடத்தோடு வரவேற்று பாலும் சோறும் எழுதி வைத்து பதனவை காயை பிடித்தாலும் சரியான உபசரிப்பாகாது என்று சொல்லிக்கிறார்கள். உபசரிப்பு என்பது வெளிப்படையாக உள்ளார்ந்து இருக்கப்பட வேண்டுமா? வெளி வேசத்துக்காக செஞ்சோம்னா பகமானதுக்கு செஞ்சோம்னு வச்சுங்க அது எதா இருந்தாலும் சிறப்பு சேராது. நம்மளால அப்படி கிடையாது. நிறைய பேர் அன்னதானம் போடுவான். அன்னதானம் போடுறது பகமானதுக்கு போடுவான். சிறப்பு சேருமா? சிறப்பு கிடையாது. நம்முடைய உழைப்பாலே நம்முடைய சொந்த விஷயத்தாலே அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே நம்முடைய 10 பைசாவா இருந்தாலும் நம்முடைய சொந்த உழைப்புல இருந்து ஒருத்தருக்கு தானம் செய்யப்பட வேண்டும். அதான் சிறப்பு செய்யறோம். உங்களோட புடிங்க நான் சிறப்பா உங்க 4 ஆட்சி வாங்கி என் பேரை சொல்லி சிறப்பாயிருமா? கிடையவே கிடையாது. உள்ளார்ந்து செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்னதானத்தை செய்வது ஒரு இருந்தாலும் கூட உபசரிப்பிலே சாப்பாடு வகைகளில் திருப்தி ஏற்படாதா? அந்த உபசரிப்பு விதத்துல திருப்தி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. சொல்றோம் இல்லையா? பக்குவம் இருக்கிறது உள்ளார்ந்து சொல்லப்பட வேண்டுமா? சாப்பிடுங்க அப்படி ஆடு மாடு மாதிரி ஏதோ செய் அப்படின்னா வேற மாதிரி போயிடும். அப்படி நான் எத்தனை உபசரிப்பு இருக்கின்றேன், எத்தனை வரவேற்பு பெற்று இருக்கின்றேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன், எல்லா வரவேற்பு பெற்று
வரவேற்பிட்டிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வீட்டுக்கு தெரிந்து வந்திருக்கிறேன். இருப்பது காட்டு பகுதியாக இருந்தாலும் கூட உள்ளதை வைத்து நடந்தது செய்ய வேண்டிய வந்தவர்களை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று முறையோடு அன்போடு இனிய கவனமாடி வரவேற்று மிக்க மகிழ்ச்சியம்மா. செந்தமிழ் சந்திர சாற்று கலந்து சுந்தர தமிழ் காணமாடி பாடமாடி பரவ உணவருகே வெற்றி பிள்ளை தசைக்கு மேம்பட்டு மெண்டைக்கும் சுற்று நலாய் தோன்றுவேன் கற்றோர் திறந்தாங்கும் தாகும் ஜெகமும் தாகும் அறந்தாங் தொண்டை தருவிய நீ வாழ்க என் குளம் வாழ்க என் புகழ் வாழ்க. இந்த உலகம் நிலைத்திருக்கும் அளவிற்கு உன் புகழ் மங்காதிருக்கப்பட வேண்டும். புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நண்பர்கள் பொருள் நெல் அறிவு ஆயுள் பறவை நல்லூர் நுகர்ச்சி பொருள் நோய்மை துணிவு இளமை என்று சொல்லக்கூடிய 16 சிறந்த பெற்று பன்னாட்டு காலங்கள் வாழ வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகின்றேன். நன்னாரை காண்பது ஒன்று நலவைக்க நல்லாசல் கேட்பது ஒன்று நன்னார் பொண்ணுகள் உழைப்பது ஒன்று அவரோடு இணைந்து இருப்பது கண்டிருக்கிறார்கள். ஆகவே மூத்ததொரு வாக்கியம் முதிரெல்லிக்காய் முட்டை கசக்கும் பின்னே இணைக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இதுவரை உன் தோழனும் தோழியும் சிரிப்புக்குரிய ராரத்தினாலே கட்டம் சிரித்து விளையாடுங்க. இனி சிந்தனைக்குரிய விருதுக்கு முகாம் பெற்ற இந்த உலகம் பணிபுரிய பற்றி ஒரு சில விவரங்கள் தெரிந்து கொண்டு அடுத்த இருந்து வளரக்கூடிய அப்படியான கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக தெளிவாக பதில் வரைப்பிக்கலாமா? 14 லோகங்களும் சுற்றி திரிபவர் தாங்கள். என்னை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட எனது வாயார பேசி உங்களது செவியார கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நீங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் முடிந்தவரை கூறுகிறேன். தெரியாது அப்படிங்கிற ஒன்று இருந்ததுன்னா தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். உன்னை நான் பெருமைப்படுறேன், பாராட்டுறேன், உயர்ந்த மதிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது. எதுவும் தெரியாதவர்களும் யாரும் இல்லை. படித்தவர் எல்லாமே அறிவாளி அல்ல. கண்டிப்பா படிக்காதவர் எல்லாருமே முட்டாளர்கள் அல்ல. பெரியோர் எல்லாம் பெரியோர் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோர் அல்ல, நல்லவர் எல்லாம் நல்லவர் அல்ல, தீயவர் எல்லாம் தீயவர் அல்ல. கண்டிப்பா படிச்சவங்க மாதிரி இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் ஏதாவது பேச்சு கொடுத்தோம்னா விஷயமே இருக்காது. ஒன்னாவது கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் பேசும்போது 4 விஷயங்கள் கத்துக்கலாம். முதல்ல தேனை வச்சுக்கிட்டு அப்படி இனிப்பா தித்திப்பா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள விஷம் இருக்கும். ஏய் என்ன மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு வெளிப்படையா பேசுறவங்க குழந்தை மனுஷா இருப்பாங்க. மண்டையெல்லாம் நேர்ச்சிருக்கும். அவங்கள பார்த்தா சின்ன பழத்தனமா இருப்பாங்க. பார்த்தா வயசு சின்னதா இருக்கும். அவங்க கிட்ட பெரியதனம் எல்லாமே இருக்கும். அப்படிதான் நற்றாவரை கயத்தில் நல்லதம் சார்ந்தாரை போல கற்றாரே கற்றார் காமுறுவர் கைவிழா மூக்கரை முகர் முகர்வர் முதுகாட்டில் காக்கை முகர்க்கும் பின்னம்னு சொல்லியிருக்காங்க. படிச்சவங்களோட படிக்காதவங்க சேர்ந்தாங்கன்னா அறிவாளி ஆயிடலாம். ஆனா படிக்காதவங்களோட படிச்சவங்க சேர்ந்தா என்ன சாமி ஆக முடியும்? முட்டாளாதான் ஆக முடியும். ஒரு குணத்தை எரிக்காமையோ புதைக்காமையோ போட்டா திருப்பி அந்த காக்கை போய் உண்றதுக்கு சமம். முட்டாள்களோட அறிவாளிகள் சேர்ந்தா முட்டாளதான் ஆகணும். நீங்க எவ்வளவு பெரிய மேதாவி, 14 லோகங்களும் சுற்றி திரிபவர். எங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போது ஒவ்வொரு நிகழ்வுகள் வரும் சுவாமி இல்லையா? ராமனை குகன் சந்திச்சாரு, தீராத பக்தன் என்று பெயர் பெற்றார். அதே ராமனை ஆஞ்சநேயர் சந்திச்சாரு. அவரு இன்னைக்கும் மார்பு குழந்தை காமிச்சா யார் இருப்பாங்கன்னா அந்த சீதையும் ராமனும் இருப்பாங்க. அதே ராமனை அந்த சபரி பிராட்டி பார்த்தாங்க. சாக்கடை நீரா ஓடக்கூடிய அந்த கங்கை நீர் புனிதமான தீர்த்த நீரா மாறிச்சு. வள்ளல் முல்லைக்கே தேர் கொடுத்தான் பாரி வள்ளல்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளல் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு கடைசியா தான் பெற்ற அந்த 2 பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்க முடியாம போயிடுச்சு. அபய பிராட்டிய சந்திச்சாங்க. அழகா அவங்களுக்கு திருமணம் நடந்தது. அதே மாதிரி உங்களை சொல்லணும்னா சத்தியவான் மேலோகம் போயிடுவார்னு தெரிஞ்சுமே நீங்க சாவித்திரிக்கு தீர்க்க சுமங்கலி பவன் சொன்னீங்க. ஆனா அதோட விளைவு ரொம்ப நல்லபடியா தான் முடிஞ்சது. மேலோகம் போய் எவங்கிட்டையவும் போராடி தன் கணவனை உயிரோட மீட்டுட்டு வந்தாங்க. அப்படியெல்லாம் அற்புதங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சிருக்கேன், சந்திக்காதவரை சந்திச்சிருக்கேன். எனக்கும் நல்ல ஆசை கொடுத்து நல்லபடியா வாழணும்னு வாழ்த்த கொடுங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் எதுக்கு வந்தேன் என்ற விவரத்தை பற்றி தெரியாத தெரியவில்லையே. ஏன் அப்புறம் எப்படி தெரியுது? இப்ப நானு பேசிக்கிட்டு இருந்தேன், நீ பேசுறீங்க, நான் திரும்ப பதில் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களே. உங்களுக்கு தெரியாது, நான் அழகா பதில் சொல்லிருக்கேன். இது தப்பு இல்ல சரின்னு சொல்லணும். எல்லாத்தையும் நீயே பேசிட்டா எனக்கு என்ன பேசுறதுங்கிறீங்க? பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிட்ட வரும். நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது என் இடத்துக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது. வாய்ப்பு உங்களுக்கு நான் வாய்ப்பு தரல. வாய்ப்பு நீங்க வாய்ப்பு கிட்ட வரும்னா எனக்கு அது புரியணும்.
வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே அதுதான் சொல்ல வந்தேன். இப்படி எல்லாம் இந்த உலகத்தை இருந்து கொண்டு இருக்கிற விவரத்தை என்னைய மாதிரி பெரிய மனிதர் சொன்னாதான் இவ்வளவு புரியும். அதுதான் சொன்னேன். அது சொல்றதுக்கு முடிவதற்குள்ளாக முழுமையாக கேட்பதற்குள்ளாகவே தாங்கள் முன்பே பேசிவிட்டீர்கள். எப்படின்னா படித்தவர்கள் எல்லாருமே அறிவாளி அல்ல, படித்தவர்கள் முட்டாள் அல்ல, எல்லாம் தெரிந்த உலகத்தில் யாருமே கிடையாது. படிக்காத மேதையும் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், புகழ் பெற்றிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் உங்களை பற்றி நீங்க அருமையா ஒரு வார்த்தை சொன்னீங்க. உங்களை பற்றி உயர்வா பேசுறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை தொடுத்தேன். இல்ல நான் வந்தேன்னா இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், சின்ன எடுத்துக்காட்டுக்காக ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 7 காண்டங்கள் இருக்கு. 6 காண்டங்கள் யார் எழுதுனா? 6 காண்டங்களை கம்பன் எழுதுகிறான். ஒரு காண்டத்தை உத்தரகாண்டத்தை ஒட்டகோத்தர் எழுதுறான். ஆனா அந்த கதையை எழுதுவதற்கு ஒரு காரணம் ஒன்று இருந்தது. புவிதிட்ட புலவரை புத்திரி இவர்களுடைய திரையும் திரைக்கள் துமித ஊர்க பாரபதுளினர் அமிதம் எட்டு எழும் எனும் ஆசையாளர் சொன்னான் கம்படகப்பட்டவன். இந்த கவியாகப்பட்டது எங்க சொன்னா ஏன் என்னோட ஓரம் இருக்கு. இத பேசணும்னா தலைகளை வேற மாதிரி போயிடும். ஏன் சொல்றேன்னா 7 காண்டங்கள் உள்ள ராமாயணத்தை நாம் படிப்பதற்கோ படித்த பற்றி கதையை கேட்பதற்கோ நாள் போதாது, வருடம் போதாது, என்ன கிடக்க நாளாகும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதையையே ஒரே நொடியிலே அதோட கதாபாத்திர ரத்தின சுருக்கம் என்ன தெரியுமா? கதையுடைய கதை என்ன தெரியுமா? 7 காண்டங்களுடைய சுருக்கம். கதாநாயகர் ராமன், அதனுடைய வில்லன் வந்து ராவணன். ராவணன் அழிக்கப்பட வேண்டும், இதான் கதை. இதற்காக 7 காண்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு படலங்களாக, சர்க்கங்களாக, ஒவ்வொரு படலங்கள், ஒவ்வொரு சர்க்கங்கள் உள்ளுக்குள்ள போனா ரொம்ப ஆய்வு பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். கதை என்னன்னா விட்டா ராமன் செத்தா ராவணன். 7 காண்டமும் ஒரே வரியில சொல்ல முடியுமா? முடிக்க முடியுமா? முடிக்க முடியும். விட்டா ராமன் செத்தா ராவணன், கதை முடிய வச்சு அப்படின்னு முடிக்க முடியும். அந்த உடனே கண்டுபிடியா முடிச்சா போயிடலாம். ஆனால் அதுக்கு இருக்க இதை சுற்றி வளர்க்க ஏன் வருகிறேன் என்றால் இந்த இடத்துல உன்னை பற்றி நான் தீர ஆராய வேண்டும். உன்னுடைய வாயால் கூற வேண்டும். செவியாளர்கள் என்கூறவின் அடிப்படையிலே நீங்க என்ன சொல்ற முதல் வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு தான் பேசு. என்ன பேசுனா நான் நிறைய போது பார்த்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்ச உலகத்துல யாரு இருக்கானா அந்த ஆரம்பத்துல பேசுறேன். இந்த உலகத்திலேயே எந்த கடவுளா வரலாம் அடிச்சு சொல்றேன். தலக்கணம் மட்டும் வரவே கூடாது. குறிப்பா இப்ப யாருக்கு தலக்கணம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? தலக்கணம் யாருக்கு தலக்கணம் இருக்குன்னு சொல்றீங்க? வந்ததுமே சொன்னீங்க எல்லாம் தெரிஞ்சு நான் எல்லாம் தெரியும் நான் சொன்னா எனக்கு தெரியாது. இங்க பாருங்க என்ன வாங்க பேசல. இப்ப நீங்க பெருமையா கைய கீழே போட்டு இல்ல பெருமை கைய கீழே போட்டு கைய கீழே போட்டு என்ன நான் என்ன பேசுறேன்? இப்போ ராமாயணத்துல வந்து ராமன் வந்து கதாநாயகன், ராவணன் வில்லன் சொல்றீங்க. நல்லா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. அதான் குறையெல்லாம் கிடையாது. சொல்றது மட்டும் போய் கேளுங்க. என்ன சொன்னீங்க? நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னேன். எல்லா பேரும் எல்லாம் தெரியும் சொல்லி அலங்காரமாக தலைக்கிறது உங்களை பேசல, மற்றவங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்துல தலைக்கிரமாக வேணாம் ஆடியவர்களும் அழிஞ்சு விட்டார்கள். ஆனா நீங்க சொன்னீங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொன்னீங்க? தெரிஞ்சத நான் பேசுறேன், தெரியாத உங்களை கேட்டு நான் அப்படி சொல்லல சாமி. அப்புறம் மாற்றம் இருக்கு. தெரிஞ்சதை நான் பேசுறேன், தெரியாதது அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா தெரியாது அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு தலைக்கிற உங்களுக்கு இருக்குத்தானே. நான் அப்படி சொல்லல. தெரியாதது அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு. உனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும் நான் சொல்லலையே. எல்லாமே தெரியும். உங்களோட தாயார் கலைவாணி இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதான் சொல்லிட்டேன். எல்லாமே தெரிஞ்சவங்கள எதுவுமே தெரியாதவங்கள நல்லவங்கள நல்லவங்கள கெட்டவங்கள கெட்டவங்கள சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு தெரியாத ஒண்ணு இருந்தா என்ன பொறுத்து? எனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுறேன். அப்படி தெரியாது அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி
குறுக்கு சேலை ஓட்டக்கூடாது. என்ன ஒன்று தெரியாது இருந்தா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்றேன் நானு. அதைத்தான் சாமி சொல்றேன். தெரியாது அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு என்ன பொருள்? இப்ப ராமாயணத்துல வந்து இவங்க சாமி பேசுறவங்க சும்மா அதுக்குள்ளேயே படுக்கணும். இவங்க 1333 குறள் இருக்கா? 1330 குறள் இருக்கா? அந்த குறள்ல ஒரே ஒரு குறள்ல மட்டும் இப்போ ஒரு குறள் எடுத்துக்கிட்டா 7 சீர். அந்த 7 சீர்ல வந்து ஒரு குறள்ல மட்டும் 5 சீர் வந்து ஒரே மாதிரி வரும். என்னது? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது வேகமா நடந்துகிட்டே இருந்தா கால் வலிக்குமா, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கை வலிக்குமா, பேசிக்கிட்டே இருந்தா கால் வாய் வலிக்குமா, ஒரு இடத்த குறுகுறுன்னு பார்த்துருந்தா கண்ணு கூட வலிக்குமா. ஆனா அந்த செவியாகப்பட்டது மட்டும் எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அது வலிங்கிற ஒண்ணு எடுக்கும். இந்த மாதிரி ரத்தன சுரக்கமா அழகா நம்ம பேசிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. நீங்க சொன்னீங்க இப்போ ராமாயணத்துல வந்து ராமன் கதாநாயகன், ராவணன் வந்து என்ன சொன்னீங்க? ராவணன் யாரு? வில்லனா? ஏன் அப்படி சொல்றீங்க? வில்லன் ஏன் வில்லன்னு சொல்றீங்க? அந்த இடத்துல வந்து அவனுக்கு வில்லன். அந்த இடத்துல அப்படி வில்லனா? சரி, ராமன் பலசாமி பலசாலி, வாதி பிரதிவாதி, ஆ, நாயகன் வில்லன். சரி கதாநாயகன்னா என்ன பொருள்? வில்லன் பொருள். அப்படியா? எப்படிடா இருக்கலாம்? சரி, இப்போ பலசாலி அப்படின்னு எடுத்தா ராமனா ராவணனா? யாரு? நீங்க என்ன பேச வர்றீங்க? ராமாயணத்துல பலசாலி ராமனா ராவணனா? நீங்க எதற்காவது ஒரு ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ராமன் அப்படிங்கிறவர் வந்து என்ன அவதாரம் எடுத்தாரு? மனித அவதாரம் எடுத்தாரு இல்லையா? எத்தனையோ நாட்டை வந்து கட்டி காத்த அந்த ராவணனுக்கு வந்து ராமனால அழிவுங்கிற விஷயம் உண்மைதான். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் இருந்திருந்ததுன்னா ராமன் என்ன எவ்வளவு பெரிய தெய்வங்களே வந்திருந்தாலும் அந்த ராவணனை அழிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். பாருங்க, சூர்பனகையால தான் இந்த பிரச்சனைங்கிறது ஒண்ணு வந்துச்சு. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வனவாசம் வந்துட்டாங்க. வந்தது என்னாச்சு? இந்த சூர்பனகை வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் ஒரு காதல் கொள்றாங்கன்னு சொல்ல முடியாது, காதல் கொள்ற மாதிரி நடிக்கிறாங்க. காரணம், சூர்பனகையோட கணவன் வந்து ராவணனுக்கு வந்து சொந்த மச்சனம் தான். ஆனாலும் நியாயத்துக்கு தர்மத்துக்கு நேர்மையானவர் இல்லையா? அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணாரு? சூர்பனகையோட கணவரை சாக வச்சுட்டார். தீரா பழியோட சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ராமன் வனவாசம் வந்தது. அப்போ ராமனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் நான் உங்க மேல காதல் கொள்றேன், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கா. ராமன் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் தம்பியை போய் பாருன்னு சொல்ல. தம்பி கிட்ட போய் கேட்கும்போது எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு, நீ வந்த வழி திரும்பி போங்க. இவ கேட்கற மாதிரி இல்ல, திரும்ப ராமன் கிட்ட போக. முதுகுல என்ன எழுதி விட்டார்? நல்லா கவனிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி ராமன் வந்து லட்சுமணன் கிட்ட எழுதி அனுப்பியாச்சு சூர்பனகையோட முதுகுல. அதை கவனிச்சு அவர் என்னன்னு, இவ வந்து அடங்கவே மாட்டா போல, இவ அடங்கவே மாட்டா, சும்மா கிளிக்குலைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல. அதனால இவளை வந்து ஒரு வழி பண்ணணும்னு பெண்களுக்கான அழகான அந்த அங்கு லட்சணங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அழிச்சாச்சு. உதாரணத்துக்கு முடி அழகு, மார்பகம் அழகு, மூக்கு அழகு, அப்படியெல்லாம் இதெல்லாம் அழிச்சாச்சுங்கிறது தெரிஞ்சு நேரா போறா ராவணன் கிட்ட. அண்ணா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன வழி? நீதான் எனக்கு ஒரு வழி காமிக்கணும்னு சொல்லவும் ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணா, அவசரப்பட்டு போகாத, எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு இல்லையா? ராமனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, எப்படியாவது நீங்க வந்து தூக்கிட்டு வந்துருங்க, அப்பதான் என்னோட கஷ்டம் தெரியும்னு சொல்ற. அதே மாதிரி ராவணன் அதிவேகமா போனதும் என்ன பண்ற? தூக்கிட்டு வந்தாச்சு. கதையின் சுருக்கமாவே சொல்றேன். தூக்கிட்டு வரும்போது அந்த வழியில யார் வந்து தடுத்தாங்க அப்படின்னா ஜடாயு, பருந்து இல்லையா? ஜடாயு மனித ரூபம் கொண்ட அந்த பறவையானது, அந்த ஜடாயு என்ன பண்ணுது? மறிக்கும் போது இவர் என்ன பண்றாரு? வாளால, நல்லா கேட்கணும், ஜடாயுங்கிறது ரெக்கையால தான் வந்து சண்டை போடுச்சு. ஆனா இந்த ராவணன் என்ன பண்ணாரு? அவரோட வாளால இவரை வந்து குத்துயிரும் குலையுயரமா போட்டு போயிட்டாரு. அப்படி போகும்போது போய் அசோகவனத்துல போய் சிறை வச்சுட்டாரு சீதைய. நேரா ராவணனோட மனைவி கிட்ட போ, இந்த மாதிரி சீதையை வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன், என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு ராமன், அதனால எனக்கு கோவம் வந்து அவனோட மனைவி நான் தூக்கிட்டு வந்து அசோகவனத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதும், ஏங்க என்னைக்குமே இல்லாத இன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட குறைஞ்சிருக்கேன் கதையில, என்னைக்கும் இல்லாம ஏதோ உங்ககிட்ட குறைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு அப்படிதான் தோணுதுங்கும் போதுதான் பார்த்தா கையில அந்த வாளுங்கிறது இல்ல, வாள் அந்த கத்தி இல்ல. அப்பதான் யோசிக்கிறார், அட கடவுளே, ரெக்கையால சிறகால தாக்குன அந்த ஜடாயுவை நம்ம வந்து வாளால தாக்கிட்டோமே, அதனாலதான் வாள் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சு. ஆனா இந்த வாளுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா, நீண்ட நாட்கள் வருடங்களாக சிவபெருமானை நோக்கி
தவம் இருக்கிறாரு இந்த ராவணன். அப்போ சிவபெருமானும் காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுக்கும்போது என்னாச்சு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்ல சுவாமி, நானும் இத்தனை நாடுகளை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறேன். என்னோட எதிரி யார் வந்தாலும் அவங்க ஜெயிக்க கூடாது, நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆதரவா ஏதோ ஒண்ணு என் கூட இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் சிவபெருமான் வந்து, நீ வந்து ரொம்ப நல்லவன், ஆனா உங்ககிட்ட உன்னோட எதிராளிங்கிறத விட தேவர்கள் முனிவர்கள் யார் வந்து போர் புரிந்தாலும் பிரச்சனை இல்லை. மனித ரூபத்திலேயோ மிருகமோ ஏதோ ஒண்ணு கையில ஆயுதம் இல்லாம உங்ககிட்ட வந்து போர் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு வாள் நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த வாளை வச்சு நீ போர் புரியும் போது வெற்றி உனக்கு தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட எதிரி, அதாவது உனக்கு எதிரா நிக்கிற எதிரி, அவரும் கையில ஆயுதம் வச்சுதான் தாக்கணும். அப்படி தாக்கும் போது நீ இந்த ஆயுதத்துல வந்து தாக்குன அப்படின்னா நீ தான் ஜெயிப்ப. அப்படி அவங்ககிட்ட எதிராளி கிட்ட வந்து ஆயுதம் இல்லாம நீ தாக்குன அப்படின்னா அந்த வாள் திரும்ப எங்கிட்டயே வந்துரும்னு சொல்லிதான் கையில கொடுக்கிறாரு. அது தெரிஞ்சது அவனுக்கு. அதான் அவசரம், பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே வாய ஆண்டு போட்டுதான் வாழ்க்கையில இறந்துடுறாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் வந்து அவசரத்துல, அதான் சீதையை தூக்கிட்டு வர, அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வர ஆர்வத்துல ஜடாய் வந்து சிறகால தாக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவன் வைத்திருந்த வாளால் தாக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் கூட அந்த வாள் போயிடுச்சு. அந்த வாளோட பேர் வந்து சுந்தரகாசம்னு சொல்லுவாங்க. அந்த வாள் மட்டும் கையில இருந்ததுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா கதாநாயகன் ராமன், அந்த ராமனே வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற விஷயம் தான் உண்மை. தப்பு இருந்தா மறுப்பு இருந்தா நீங்க சொல்லலாம் சுவாமி. உங்க மண்டபப்படி முடிஞ்சிருச்சா? என்ன மண்டபம்? இந்த மண்டபப்படி முடிஞ்சிருச்சானே? என்ன மண்டபம்? மண்டபப்படி. என்ன மண்டபப்படி? மண்டபப்படினா உங்களுடைய வாதங்கள் முடிந்ததானே? அப்படியேதான் இல்ல, பேசிக்கிட்டே தான் இருக்கலாம். மண்டபப்படி முடிஞ்சிருச்சானா? இல்ல உண்மையிலேயே மண்டபப்படின்னு என்ன தவறா? இல்ல சாமி, வாதி பிரதிவாதி தான். அதுக்காக நீங்க ஒண்ணு பேசி நானும் பேசிக்கிட்டே இருந்தா யாருக்கு எதுவும் புரியாது. சரி, உங்களை பேச விட்டு பேசணும். இதுதான் தவறு இருந்ததுன்னா மறுப்பு சொல்லு. உங்களை பாராட்டுறேன், நிறைய படிச்சிருக்கீங்க, ரொம்ப அறிவா இருக்கீங்க, ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க, நிறைய கருத்து சொல்றீங்க, படிச்சிருக்கீங்க. ஒரு விஷயம், ஆனா பக்குவம் பத்தல். ஒரு விஷயம் என்னன்னா, என்னைய வந்து குறை சொல்றவங்க கூட நான் நம்பிடுவேன். ஆனா என்ன புகழ்ந்து தலைமையில தூக்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். காரணம் என்னன்னா, பூசணிக்காங்கிறது திருஷ்டி சுத்துறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தலைமையில தூக்குவாங்க. தூக்கிட்டு கீழே பொத்துல போட்டு அங்கங்க செதறி போயிடும். அந்த மாதிரி எனக்குள்ள குறை இருந்து சொன்னீங்கன்னா வணங்கி நான் சரிசாமி நன்றி, நான் தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், நாளும் கத்துக்கிறேன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப அப்படி புகழ்ச்சி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். என்ன ரொம்ப என்ன பக்குவம் பத்தலன்னு சொல்றேன். உன்னுடைய தகுதி, திறமை, உண்மை ஒரு விஷயம் மட்டும் பொறுத்துக்கங்க. ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும், வயது ஒன்று போனால் வயது போக போக ஒரு பக்குவம் ஏற்படும். பக்குவம் எப்படி வரும் அப்படின்னா, பக்குவம் யாரும் பக்குவம் படுத்த மாட்டாங்க. இப்ப ஒரு மண்பானை செய்யறோம்னா மண்பானை செய்யறதுக்கு வடிவத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா மனிதன் அப்படி கிடையாது. வயது தான் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு பக்குவம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்குவத்துக்குள்ள நாம் கட்டுப்பட்டே போக வேண்டும். இப்ப மரம் இருக்குன்னா அந்த மரம் முற்றிவிட்டால் வைரமாகிவிடும். மரம் முற்றிவிட்டால் வைரமாகிவிடும். மனிதனுக்கு அந்த அனுபவம் பெருசா பட்டா பெருசா, அனுபவம் ஒவ்வொரு அனுபவம் வர 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 என்னது பக்குவம் வருவாங்க. அனுபவம் பெருசா பட்டா பெருசா, அனுபவம் தான் பெருசு. அப்ப பக்குவம் வரும் பொழுது நிறைய கருத்துக்களை சொல்லணும், நிறைய பேசணும் அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தையில ஒரு சொல் மந்திரத்துல என்ன முடிஞ்சிட்டு போயிடலாம். அதைத்தான் நானும் சொன்னேன். பேசுறீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? நான் ஏதோ பாதி பிரதிபலன். ஏன் நான் பேசும்போது நீங்களும் பேசுங்க, உங்களை யார் கம்மல் இருக்க சொன்னாங்களா? இதுதான் பாதி பிரதிபலன். நான் பேசும்போது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்களும் பேசி ஏன் சொன்னீங்க அதே மாதிரி சொல்லுங்க. நீங்க உங்களை சொல்லல, உங்களை சொல்லல. நான் என்ன சொல்லுவேன்னு வாங்கி பேசணும். நீங்களும் பேசி நானும் பேசுறோம்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறோம்னா என்னது ஓட்டப்பானையில நண்ட ஓட்டமாக இருக்கும். அப்ப புரியாத பேசுங்க, பேசு. புரியாத புதிரா போயிடும். அவங்க என்ன சொன்னேன், நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய விவரம் புரிஞ்சிருக்கீங்க, நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க, நல்லா பாடுறீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லையா?
புத்திரை புத்திரை ஐஸ்வர்யம் பொறுத்திருக்கீங்க. இத்தனை விஷயம் பண்ணும் பொழுது உங்களை பற்றி பெருமைப்பட பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தரல, வாய்ப்பு தர மாட்டீங்க. பெருமைப்பட பேசும் பொழுது நீங்களா பேசி முடிச்சிடுறீங்க. உங்களை பத்தி நான் என்ன சொன்னாலும் புரியாம போயிடும். ஏன் அப்படின்னா இப்ப அருமையா பேசுறீங்க. இப்ப ராமாயண பத்தி சுத்தி கடப்ப கெட்டிக்காரப்பட எட்டு பிடிச்சு பேசுறீங்க. நீ பேசும்போது கலப்படைக்க போக முடியல. ஆனா பரவாயில்லை, ராமாயணத்தை ராமன் பெரியவனா அல்லது ராமன் பெரியவனா அப்படின்னு பார்க்கும் பொழுது கதைப்படி பார்க்க போனா ராமனை பத்தி தான் பேசி ஆகணும். நீ பேசினான் நான் பேசினான் உண்மை சத்தியம், உண்மை சத்தியம். கதைப்படி பேசும் பொழுது ராமனைத்தான் நல்லவனாக பேசப்பட வேண்டும். இந்த இடத்துல ராமனை இந்த வேஷம் போட்டு குறை பேசுறேன் அப்படின்னா ராமனை பத்தி குறை பேசுறது தப்பா போயிடும். மற்றவனுக்கு தெரியவே இல்லையோ, எனக்கு ஐதீகம் தெரிகிறது, அவருக்கு தன்மை தெரிகிறது, ஒழுங்கு புரிகிறது. ஆனால் இந்த வேடத்தை கலந்து விட்டால் ராவணனை தான் நாம் நடந்து போற்றப்பட வேண்டும். என்ன தெரியுமா, இந்த காலத்துல சுத்தி காட்டப்பட்டு சொல்றேன். எனக்கு கூட காலத்துல பேசக்கூடாது, சுத்தி காட்டப்பட்டு பேசுறேன். கலாத்துல எங்க வந்துக்கலாம், ராவனுக்கும் ராவணனை பத்தி பேசும்போது ஆரியம் திராவிட படத்துக்கு வந்துருவோம். சரி, நாம் யார் வந்துருவோம். நம்ம யாரு தெரியுமா சாமி? ராவணெல்லாம் போறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் ராவணன் தான் சொல்லுங்க. ராவணன் தான் நல்லா. சரி, சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்களை பற்றி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு தெரியாதா கேக்குறேன். கேட்கட்டுமா? இந்த கதை கதாநாயகி வந்திருக்காரா? அவருக்கு எப்ப கல்யாணம், என்ன கல்யாணம்? இந்த கதைக்கு இப்ப நீங்க பேசுற கதாநாயகி வந்திருக்காரா? அவருக்கு என்ன கல்யாணம்? ஆகவே அதனால இந்த நானும் பொண்ணும் சேர்ந்தா நடந்தம் ஐதீகம் இருக்கிறது. ஆகவே அதனால உனக்கு ஒரு அப்பையில மாப்பிள்ளை பண்ணிருக்கேன். இந்த அப்பைய சொல்லிருக்காங்க, எனக்கு தெரியும். அழகா இருப்பாரா? அழகா இருப்பார். நல்லா படிச்சிருக்காரா? அன்பா இருப்பார். எனக்கு பொருத்தமா இருக்காரா? பொருத்தவன பொருத்தம் 10 பொருத்தம். பணம் இருக்கா? பணமா? உட்கார்ந்து சாப்பிடலாம். தப்பு தப்பு உட்கார்ந்து ஏன் நின்னுட்டு சாப்பிட்டா இறங்காதா? இறக்கம் தப்பா போயிடும். சரி, மாப்பிள்ளையோட அருமையை எடுத்து சொல்லுங்க. கணக்கு கணக்கு தான், கார்த்திகை உனக்கு தான், பொருத்தமான எனக்கு தான். அப்பா ஒரு நிகழ்ந்தா இது கணக்கு தான். பார்த்தா வந்தவரும் பிறந்து விட்டா அடைவரும் சேர்த்தா விலகிட்டாரு வாயானால் தங்கமே நீ இருக்கா கறிக்க வேண்டுமா? தங்கமே நீ இருக்கா கறிக்க வேண்டுமா? கணக்கு கணக்கு தான், கார்த்திகை உனக்கு தான், பொருத்தமான எனக்கு தான். அப்பா நிகழ்ந்தா இது கணக்கு தான்.
என்ன பார்த்து கேக்குற? நாக்கு மேல பல்ல போட்டு பல்லுக்குள்ள நாக்க வச்சு என்ன பார்த்து இந்த பார்த்து கேக்குற? உங்க அப்பா கொடுப்பேன். திருட்டு நாரதமுனியே. உங்க அப்பா கொடுப்பேன். திருட்டு நாரதமுனியே. உங்க அண்ணனுக்கு கொடுப்பேன். திருட்டு நாரதமுனியே. திருட்டு நாரதமுனியே. திருட்டு நாரதமுனியே. திரைக்குணம் புறத்திட மாடி காடி பிறத்திரு. திரைக்குணம் புறத்திட மாடி காடி பிறத்திரு. திருட்டு நாரதமுனியே. முனியே. உருட்டும் பிறட்டும் கொண்டு மிரட்டிரில் அடிக்கடி குருட்டு கம்பாலத்தைய உருட்டு சாதிய நானும் கொஞ்சம் வேணும் கந்தனை கொஞ்சம் வேணும் இங்கு பந்தப்பட்டு பாட வேண்டாம் திருட்டு நாரத முனியே முனியே அறிவில்லா மடம் திரும்பி அறிவில்லா மடம் திரும்பி அடிக்கடி உரைப்பதை தடுத்தவம் அடிக்கிறார். அடிக்கடி உரைப்பதை தடுத்தவம் அடிக்கிறார். அறிவில்லா மடம் திரும்பி மடம் திரும்பி மடம் திரும்பி வா. சொல்லுங்க. காலை கதிர் கொண்டே வணக்கம் கத்தப்பெருமானுக்கு வந்த வேண்டுமெனுக்கும் நான் திருமணப்படுத்தி வைக்காவிட்டால் முன்ன வச்ச காலை பெண்ணை வைப்பதில்லை, எடுத்த சொந்தத்தில் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. வெற்றி மீது வெற்றி மீது என்னை சேரும், அதை வாங்கி தந்த பொறுமை எல்லாம் உடனே சேரும். என்னை சேரும் அப்படி இன்னைக்கு தலை என்னாலதான் உங்களுக்கு ஆகவே என் பெயர் நாதர்மல்ல, நான் அப்படி பிரபஞ்சம் இல்லை, தெரிஞ்சப்பட கட்டாயம் இல்லை. போத பின்னால வருங்க, அப்படி வருங்க, இப்படி பேசுறேன் நடக்க வரும். பல்ல கடிச்சா பயந்துருவோமா? கொம்பு இருக்கா? குத்துன குத்தி இருக்கீங்களா? உங்க தலை தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்கடா வந்திருக்கீங்க? யோசனை கிடையாது, பொய் பேசுறேன். அப்படியா? வைத்து நான் போய் முதல்ல கை நீட்டாரு. பார்க்கலாமா? 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 அறிகிறேன். வாங்க வாங்க வாங்க, வந்தவரையே திரும்பி போங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா எப்படி எல்லாம் பேசிட்டேன் பாத்தீங்களா? திருட்டு நாரதமுனியன் கேட்டிருக்கேன், பொய் பேசுறவர்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கேட்ட? கூட்டி கொடுத்தவர்னு கேட்டுட்டுனா பரவாயில்ல, 5 வயசுல அறியா பருவத்துல உனக்கு வாழ்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கண்ண பெருமான் இன்னும் வரல. அவரை நான் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வேற அவர் காட்சி கொடுக்கற மாதிரியும் தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு முனிவரை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அப்பை பாட்டி மாதிரி தடி உண்ணிட்டு நானும் போகணும். அதனாலதான் சொல்றவர்கிட்ட நியாயமா சொன்னா போய் சேருமா? இப்படி எல்லாம் சண்டை போட்டாதான் போய் சேரும்னா என்னென்னமோ பேசிட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளும் நாரதரே. முருகனை விரைவில் எதிர்பார்க்கிறேன். நன்றி.